பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்பதாக. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவையில் கூறின 4வது வார்த்தையாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறினார். யூதர்களுடைய ஒரு நாள் என்பது மாலை 6 மணிக்கு துவங்கும். ஆகையால் நம்முடைய நேரப்படி 9ஆம் மணி வேளை என்பது மாலை 3 மணியாய் காணப்படுகிறது. இயேசு பிதாவை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். கைவிடப்படுதல் என்பது மிகுந்த வேதனையான வார்த்தை. பிள்ளைகள் பெற்றோரால் கைவிடப்படும் போது, வாழ்க்கை துணைகள் ஒருவரை ஒருவர் கைவிடும்போது, வயோதிபர்களை பிள்ளைகள் கைவிடும்போது, கடினமான சூழ்நிலைகளில் உடன்பிறப்புகள் கைவிடும்போது அது மிகுந்த வேதனையை கொடுக்கும். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் எப்பொழுதும் இணைந்திருந்தனர். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றும், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்றும் ஆண்டவர் கூறினார். ஆனால் சிலுவையில் அதிக வேதனையோடு ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த வேதனையை கூட அவரால் சகிக்க முடிந்தது. பேதுரு மறுதலித்ததை கூட சகிக்க முடிந்தது. யூதாஸ் காட்டி கொடுத்ததை கூட ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதை இயேசுவால் சகிக்க முடியவில்லை. ஆகையால் தான் சிலுவையின் பாட்டாகிய சங்கீதம் 22:1 எழுதப்பட்ட என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையை மிகுந்த சத்தத்தோடும் வேதனையோடும் அவர் கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுடைய முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டதன் காரணம் என்ன? மனுக்குலத்தின் பாவமாய் காணப்படுகிறது. இதுவரை பிறந்தவர்கள் இனி பிறக்கப் போகிற அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமந்தவராய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இயேசு சிலுவையில் தொங்கினார். பிதாவாகிய தேவன் பாவிகளை நேசித்தாலும் பாவத்தை வெறுக்கிறவர், தீமையை பார்க்காத சுத்த கண்களை உடையவர். ஆகையால் மகா பரிசுத்தமுள்ள தேவன் பாவ பலியாக தன் குமாரன் சிலுவையில் தொங்கின வேளையில் தம்முடைய முகத்தை இயேசுவுக்கு மறைத்தார். மனிதர்களாய் பிதாவின் முகத்தை இயேசுவுக்கு மறைக்க முடியவில்லை. பிசாசினாலும் அவனுடைய தூதர்களான பொல்லாத ஆவிகளாலும் பிதாவின் முகத்தை இயேசுவுக்கு மறைக்க முடியவில்லை. ஆனால் பாவம் மறைத்தது. ஆகையால் தான் பாவம் கொடிய விஷத்தை காட்டிலும் கொடியது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் இழக்க செய்கிற யாவும் பாவம். பாவம் செய்யும்போது தேவ மகிமையை இழந்து விடுகிறோம். ஆகையால் தான் பாவத்தோடு வாழ்க்கையை ஓட்டாதிருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்கள் வாசல்படியில் படுத்துக்கொள்ளும் என்பதை மறந்து போகாதிருங்கள். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை நமக்காய் ஊற்றி கொடுத்ததினால், ஆத்துமாவிற்காய் பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமாய் காணப்படுவதனால், சிலுவை அண்டை வரும்போது அவர் தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்குவார். பாவத்தை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்வு இல்லை, ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு. ஆகையால் இந்திய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். அதுபோல பாவத்தில் காணப்படுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் அக்கினி கடல் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை ஆகிலும் அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சிக்கிறவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் காணப்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிறபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் பிதாவின் முகத்தை உமக்கு மறைத்ததே, அதை உணர்ந்தவர்களாய் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தம் செய்வதற்கு எருசலேம் என்னும் நகரவாசலுக்கு புறம்பாய் கொல்கதா மலையில் பாடுபட்டீரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை உள்ளும் புறம்பும் கழுவி நீர் சுத்திகரிப்பீராக. பாவத்தின் மேல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பை கட்டளையிடும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.